பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆசீர்வாதமான 19வது நாளிலே நடுவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட உங்களை வணங்கி வாழ்க்கை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் மத்தியிலே நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் நான் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. அவருடைய மகிமை பிரஸ்தாபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது வந்து ஒரே ஒரு அரடி முன்னுக்கு எடுத்து Praise the Lord. Hallelujah. Stotram, 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 stotram. கிருபையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே எங்கள் மத்தியிலே நீர் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. மகிமை உண்டாவதாக. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிசயமானவரே உமக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாங்கள் செலுத்தி உம்மை நாங்கள் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக எங்கள் மத்தியில வந்திருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமான தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவங்களின் தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. கிருபையுள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் நாயகரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகரானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா கராதீனமா சந்தரபா கராதீரா போனியா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தினந்தோறும் கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சகராகி எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். கிருபையுள்ளவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனின் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனின் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார்.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை ஜீவன் பெற்று கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்று கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும். பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் கண்ட பொறுப்பதனை அவர் வருவாரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் கண்ட பொறுப்பதனை அவர் வருவாரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரரவர்
உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில என் ஆத்துமா உம்மை ஸ்தோத்திரிக்கவும் உம்மை துதிக்கவும் பாடவும் தந்த கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது அது எங்கள் இருதயத்தின் விருப்பமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே எனக்கும் யாவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அன்றியும் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திவாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து முதலாவது நாம் சிந்தித்தோம், அந்த ஸ்தானத்திலே அவரவர்கள் ஸ்தானத்திலே அவரவர்கள் இருக்க வேண்டும். அந்த ஸ்தானத்திலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று கோரேஸ் ராஜா தீர்மானித்தானோ, அதே ஸ்தானத்திலே சாலமோன் கட்டின அந்த ஸ்தானத்திலே மறுபடியும் அவர்கள் கட்டுகிறார்கள். அதன் அஸ்திபாரங்களை குறித்து தொடர்ந்து நாம் 2 நாட்களாக சிந்தித்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, நேற்று 2 அஸ்திபாரங்களை குறித்து நான் பிரசங்கித்தேன். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு 3வது அஸ்திபாரமாக ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு மிகுந்த பயமும் திகிலும் உண்டானது. காரணம், ஆண்டவர் எவ்வளவு மைனூட்டா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். அதை நேற்று நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப புதிதாக இருந்தது. அதை நான் வாசித்த உடனே இப்படி யோசித்தேன், கர்த்தர் டைட்டஸ் ஐ மோகனை அஸ்திபாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் அஸ்திபாரப்படுத்தின இந்த ஊழியத்தில இருந்து திடன் கொண்டு தங்குவார்கள் என்று நான் சிந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பை ஆவியானவர் கொடுத்தார். எப்பொழுதுமே நாம் வசனங்களை வாசிக்கும் போது அவைகளை நாம் சொந்தப்படுத்தி அவைகளை நமக்கு சொந்தமாக நெஞ்சோடு அணைத்து கொண்டு அதை இருதயத்தின் ஆழத்திலே வைத்து
நாம் சிந்திக்கிற நேரத்திலே தேவன் நமக்குள் இருந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியை பொங்க பண்ணுவார். ரொம்ப அற்புதமான காரியத்தை பண்ணுவார். ஆகவே சீயோனை அஸ்திபாரப்படுத்துகிறவர். சீயோன் என்று நாம் சிந்தித்திருக்கிறோம். சீயோன் என்றால் உன்னதமும் உயரமான இடம். அப்போ கர்த்தர் நம்ம எங்க வச்சிருக்கிறாரு? உன்னதமான இடத்துல, உயர்வான இடத்துல வைத்திருக்கிறார். என்ன அந்த உயர்வு? இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் இவர்களுடைய தேவன் என்கிற உயர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, 2 கொரிந்தியர் 6:17 நாம் வாசிக்கும் போது அங்கே இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 6:17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு, அவர்கள் நடுவிலிருந்து என்று சொன்னால் நாம் வேதத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம், குழப்புகிறவர்கள் நடுவில் இருந்து, நமக்கு போராட்டங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் நடுவில் இருந்து, நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள் நடுவில் இருந்து, நம்மை எப்பொழுதும் நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்கள் நடுவில் இருந்து, நம்மை பின்மாற்றம் அடைய பண்ணுகிற பாவத்தின் நடுவில் இருந்து, நம்மை விசுவாசத்திலே வளரவிடாதபடி நம்முடைய வாழ்க்கையை சாபத்தினால் நிரப்ப நினைக்கிற சாத்தானுடைய தந்திரங்களின் நடுவில் இருந்து, துன்மாருடைய ஆலோசனை நடுவில் இருந்து, பாவிகளின் வழிகள் என்று சொல்லப்படுகிற நடுவில் இருந்து, பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே என்பவர்களுடைய நடுவில் இருந்து கர்த்தர் நம்மை புறப்பட்டு போக சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வசனம் சொல்லுது, அது நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் நம்மை உயரமான உன்னதமான இடத்திலே வைத்து நம்மை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பவுமே ரொம்ப சிந்திப்பேன், நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற நிலைகளை பார்த்து சிந்திப்பேன். கர்த்தர் என்னை சீயோனிலே அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஸ்தாபன தலைவர் நம்மிடத்துல தேதி கேட்டு அந்த நேரத்தில் ஒரு கெட் டுகெதர் வைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் என்னை சீயோனிலே என்ன பண்ணியிருக்கிறார்? அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். எங்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், அங்க உள்ளவர்கள் எந்த சபையை சார்ந்த போதகர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை திரள் கூட்ட ஜனங்களை கொண்டிருக்கிறவர்களும் கிட்ட வந்து, இதை செய்யலாமா பாஸ்டர், அதை செய்யலாமா என்று கேட்பார்கள். காரணம், வயது முதிர்வினால் அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலே குழப்பையில் நடந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போனேன். எனக்கு ஆச்சரியம், அந்த சபை போதகர் என்னை முன்னுக்கு கூப்பிட்டு ஒரு டவல் என் கையில கொடுத்து அதுல ஒரு கிஃப்ட் கொடையும் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை விட மூத்தவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நான் நினைச்சேன், எனக்கு என்று ஏதோ ஒரு கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் நம்மை சீயோனில வைத்து அஸ்திபாரப்படுத்துகிறார். சில நேரங்களில் நம்மை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்து அஸ்திபாரப்படுத்தி இருந்தாலும் நாம் திடீர் என்று பரமபதம் போல் ஆகி விடுகிறோம். சரியா? ஏனுகிட்ட வந்தவனே மேலே ஏறுறோம், பாம்பு தலைகிட்ட வந்தன கீழே வந்துடும்.
அப்போ நாசுக்கா ஏறணும், ரொம்ப தெளிவா ஞானத்தோட உயர்ந்துகிட்டே போகணும். எப்போ யாருக்குள்ள ஈகோ வருதோ அங்கே வளர்ச்சி மட்டுப்படும், அவங்க மத்தியில ஆசீர்வாதங்கள் மட்டுப்படும், நன்மைகள் மட்டுப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய வார்த்தையை அள்ள தட்டுகிற அளவுக்கு, அலட்சியப்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் இருக்கிறது அவருடைய உயர்வையும் அவருடைய மேன்மையும் அவர்களாகவே கெடுத்துக் கொள்ளுவதற்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இங்கே இருந்து கீழே இருந்து எடுத்து மேலான இடத்திலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தின் மேலேதான் பில்டிங் கட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல நம்ம தூணு வச்சிருக்கிறோம்னா முன்னாடி இருக்கிற 2 தூணுக்கு நேராக அந்த பெல்ட் பீம் என்ன பண்ணணும், வரணும். ஒரு அடி 1/2 அடி தள்ளி போட்டுட்டு அது அவன் மிஸ் பண்ணிட்டான் இவன் மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னா அதுக்கு யாரு செலவிடுகிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படுவார்கள், வேலை செய்கிறவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் பிரியமானவர்களே, சபையும் அப்படிதான், குடும்பமும் அப்படிதான். கர்த்தர் நம்மை எந்த இடத்துல அஸ்திபாரம் போட்டிருக்கிறாரோ, எந்த நிலையிலிருந்து எடுத்து நம்மை உயர்வான இடத்துல வைத்து அஸ்திபாரம் இட்டிருக்கிறாரோ அங்கே நாம் உறுதியா இருந்தால் நம் மேலே தேவன் ஒரு அழகான மாளிகையை கட்டி எழுப்புவார், ஒரு அருமையான குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார், மேன்மையான இடத்திலே கர்த்தர் நம்மை வைப்பார், மகிமையான இடங்கள்ல வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்கு சில காரியங்கள், எச்சரிக்கிற காரியங்கள் கடினமாக தோன்றலாம். சில நேரங்கள்ல நாம் சொல்லுகிற காரியங்கள் கசப்பாக தோன்றலாம். ஆனால் ஒரு காரியம் வர வேண்டும். என் கணவர் சொன்னார், என் மனைவி சொன்னாங்க, என் பிள்ளைகள் சொன்னாங்கன்னு அவங்களையும் அனுசரிச்சு ஆமோதித்து நடந்து கொள்ளும் போது நம்முடைய உயர்வில் இருந்து, அஸ்திபாரத்தில் இருந்து ஒருவனும் பிடுங்க முடியாது. சமீபத்தில் அப்படிதான் ஒரு கட்சி தலைவர் பேசிக்கிட்டே இருந்தார். எல்லா கல்லுகளையும் உருவிடுறேன்னு. கட்சியில அவரே என்ன பண்ணிட்டாங்க, கட்சியில இருந்த உருவிட்டாங்க. இப்போ இப்படி நம்ம செய்யலாம், அப்படி செய்யலாம். சில நேரங்கள்ல நான் மிஸ்டேக் பண்ணுவேன், ஆனா எனக்கு அது மிஸ்டேக்னு தெரியாது. முடிச்சிட்டு போன பிறகுதான் எனக்கு மற்றவங்க சொல்லும் போது மிஸ்டேக்னு தெரியும். சில நேரத்துல வாக்குவாதம் பண்ணுவேன், ஆனா ஆவியானவர் உணர்த்துவார். இந்த வாக்குவாதம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணுகிறது. இந்த வாக்குவாதம் உன் ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்துகிறது. இந்த வாக்குவாதம் உனக்கும் எனக்கு இருக்கிற உறவை பிரிக்கிறது. ஆகவே இந்த வாக்குவாதத்தை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போ. ஏசேக்கை விற்று, சித்தனாவை விற்று வாக்குவாதம் பண்ணாத, தோண்டு. திரும்ப திரும்ப என்ன பண்ணு, உனக்குள்ள இருக்கிற காரியங்களை தோண்டி 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 ஆழப்படுத்து. அதுல இருந்து நீர் ஊற்று வரும், அது ரெக்கபோ. அப்போ நம்ம சில நேரங்கள்ல அப்படிதான் இருப்போம். நான் நிறைய அப்படி யோசித்து இருக்கிறேன். சில நேரங்கள்ல எனக்கு சில எச்சரிப்புகள் பாஸ்டமா கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ நமக்கு சொல்றதா ஒரு ஆணவ போக்கு, ஆணவம் தானே அது, ஒரு திமிர் போக்கு. ஆனா உட்கார்ந்து யோசிப்பேன், இப்படி சொல்லிட்டுமே, இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டுமே, அவ மனசு என்ன கஷ்டப்பட்டு இருக்கும். சில நேரங்கள் அப்படி யோசிப்பேன், நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இந்த பிள்ளைங்களுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் என் பக்கத்துல, என் பட்சத்துல நான் உணர வேண்டியதை நான் உணராவிட்டால் தேவன் மேற்கொண்டு நன்மைகளை, பொறுப்புகளை எனக்கு கொடுக்க மாட்டார். மற்றவர்களை குறித்து அல்ல, நான் என்னை குறித்து உணர்வது எனக்கு மேன்மையும் மகிமையுமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நம்முடைய அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அழகான மாளிகையை கட்டி எழுப்பலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே இந்த காலைவேளை தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான வார்த்தை, தேவன் நம்மை உயர்ந்த இடத்திலே சீயோனிலே வைத்து அஸ்திபாரப்படுத்தினார். கர்த்தருக்கு நம்முடைய அஸ்திபாரம் சரியாக இருக்குமானால் அவருடைய ஜனத்தில், அவருடைய சபையில், அவருடைய குடும்பத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேரு அண்ணங்கிட்ட போனா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும்னு வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா, கர்த்தர் நம்மை சீயோன்ல என்ன பண்ணிருக்கிறார், அஸ்திபார படுத்தி இருக்கிறார். திடீர்னு போன் பண்ணுவாங்க, அண்ணே என் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படியே என்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதை கணக்கு பார்த்து என்ன பண்ணுவேன், அனுப்பி வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா, ஊழியக்காரன் தன் பிள்ளை நிமித்தமா சங்கடப்பட்டு கொண்டு ஜபம் தடைபடாதபடி அவன் ஊழியத்தில விசுவாசிகள் மத்தியில அவன் கனம், அவன் கௌரவம் குறையாதபடிக்கு கர்த்தர் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட என்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கேயும் அப்படித்தான், அரக்கோணத்தில் இருக்கும்போது போலவே ஊழியக்காரர்களும் இங்கேயும் வருகிறார்கள். எங்களால் இயன்றதை செய்கிறோம். ஏன்னா சிறுமையானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள். சிலருக்கு சாப்பாடு கொடுக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், உடை கொடுக்கிறவங்களுக்கு உடை கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கிறோம், ஆறுதல் படுத்தவங்களுக்கு ஆறுதல் படுத்தி அனுப்புகிறோம். கர்த்தருக்கு அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பொதுவா நான் அதிகமா கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா கிராமங்கள், மிஷினரி ஊழியங்கள். ஏன்னா சிட்டியில இருக்கிறவன் தடிக்கு விழுந்தா எந்தெந்த இடத்துல சிலுவை தெரிதோ அந்தந்த வீட்டுக்குள்ள போய் கர்த்தர் உங்க வீட்டை காட்டினாருன்னு சொல்லி எப்படியோ ஒரு காரியத்தை செய்வான். அல்லேலூயா. ஆனால் கிராமத்துல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பது கிராமத்திலிருந்து எனக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சிறுமைப்பட்டவர்கள், சிறுமையானவர்கள் நம்மிடத்துல வந்து தங்குவதை தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவர்களை திடப்படுத்தும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். சில நேரத்துல பாருங்க, நம்மள ரொம்ப பிஹேவியர்லாம் ரொம்ப லோன்லியா இருக்கும், ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சில இடங்கள்ல. ஆனால் கர்த்தர் வர 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 அவங்களை விட நம்மளை கர்த்தர் ஒரு மேன்மையான இடத்துல உயர்த்தும் போது, அவர்கள் சிறுமைப்பட்டு நம்மிடத்துல வரும்போது நாம் முகம் கோணாமல் உதவி செய்வோம். ஐயோ அன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஒருவேளை நினைச்சாலும் நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்து அவர்களை திடன் கொள்ளும்படியாக, அவர்கள் நம்மிடத்துல வந்து உட்கார்ந்து ஒருவேளை போஜனத்தை சாப்பிடுகிற அளவுக்கு நம்மை வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய அஸ்திபாரம் எங்கே போடப்பட்டிருக்கிறது? சியோனிலே போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் அதிசயமானவர், அற்புதமானவர். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார், நம்ம எப்படி அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், பாருங்க, இப்போ எபிமா படிக்கிறார். எபிமா என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், எபிமாவை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை எபிமா அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எபிமாவை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், எபிமா என்னை நோக்கி கூப்பிடுவாள், நான்
அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் எபிமாவுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ஆபத்தில் எபிமாவோடு நானே உடனிருந்து அவனை தப்புவித்து எபிமாவை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எபிமாவை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி நீடித்த நாட்களால் எபிமாவை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் ரட்சிப்பை எபிமாவுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மை சீயோனிலே அஸ்திவாரம் போட்டிருக்கிறதற்கு அடையாளம். சீயோனிலே அஸ்திவாரம் போட்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார். நான் நிறைய பார்த்திருக்கிறேன். சின்ன சின்ன நெருக்கங்கள் வரும்போதும் பெரிய நெருக்கங்கள் வரும்போதும் நான் கற்றுக்கொண்டது மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது. ஆமென். ஏன்னா கர்த்தர் நம்மை சீயோனிலே அஸ்திபாரம் படுத்தி இருக்கிறார். நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் தம்மை தாமே என்ன பண்ணியிருக்கிறார்? தாழ்த்தி இருக்கிறார். அப்படி நம்மை உயர்த்தும்படிக்கு தாழ்த்தப்பட்ட அந்த இயேசு மரணத்தை ஜீவனை மரணத்தில் என்ன பண்ணிருக்கிறார்? ஊற்றி இருக்கிறார். எதனால? அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் மேன்மை உள்ளவர்களாக மாறும்படி, அவருடைய தரித்திரத்தினாலே நம்முடைய சிறுமையிலிருந்து விடுபட்டு தேவன் சீயோனிலே நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரை விடப்படும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக தரித்திரமான ஐஸ்வர்ய சம்பனராகிய அவர் மேலான இடத்திலே பரலோகத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்தவர், தேவ தூதர்கள் மத்தியிலே இருந்து பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தவர். நான் போகிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று வந்த இயேசு கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகள்ல அவர் தொங்கி ரத்தமெல்லாம் சிந்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் தாழ்த்தினார். என்ன மரணம்? சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்தினார். நம்ம எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பூமிக்குரிய பிரகாரமாய் நாம் அடைந்திருந்தாலும், பூமிக்குரிய பிரகாரமானவைகளை சார்ந்தில்லாமல் உனக்காக எனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை மரணத்திலே ஊற்றின இயேசு கிறிஸ்துவின் கிருபையை சார்ந்து, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை சார்ந்து, இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை சார்ந்து, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறவர்களாய் இருப்போமானால் நாமே சீயோனிலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ரொம்ப வசதியா இருந்தவர், மகாபலிபுரத்திலே அவருடைய டிராவல்ஸ் பேரு தான் அங்க இருக்கிற மேனுவல்ல இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மேனுவல் வச்சிருப்பாங்க. மறைமல் நகருக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அதுல நம்ம சபை பேரும் இருக்கும், கர்த்தருக்கு என் பேரும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த மகாபலிபுரத்துல அவரு ஒரு நல்ல நிலையில 13 கார்களோ 15 கார்களோ வச்சு நல்ல பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு விபத்து நடக்கிறது, கால் ஒடிந்து விடுகிறது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அங்கே ஒரு சகோதரி அவருக்கு உதவி செய்து, பிறகு அவங்க இருவரும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ஒரு செய்வினை சூன்ய பிரச்சனையினாலே அவருடைய தொழில் அப்படியே தரை மட்டும் போய்விடுகிறது. 10 ரூபாய்க்கெல்லாம் கவலைப்படாதவர், யாரு வந்தாலும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே யார் பசின்னு சொன்னாலும் உதவி செய்யக்கூடியவர். இப்படி எல்லாத்தையும் இழந்த நிலைமையிலே தான் அவர் அரக்கோணத்திற்கு வந்தார்.
அவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. என்னோட பழகினார். இன்னைய வரைக்கும் அவர் எனக்கு சிநேகிதனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சிறுமையில் இருந்த அவரை கர்த்தர் எடுத்து இன்னைக்கு ஒரு ECI சபையில அநேக போதகர்களுக்கு மேலாக ஏரியா பாஸ்டராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவருடைய பேரு மகாபலிபுரத்துல தான் டிராவல்ஸ் பேர் இருந்தது. இப்போ அந்த ECI ஸ்தாபனத்தில அவருடைய பெயர் இருக்கிறது. பரலோகத்திலே அவர் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப கர்த்தர் சிறுமையில் இருக்கிறவனை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே அஸ்திபாரம் இட்டு இருக்கிறார். அவரு, நானு, அவர் மனைவி கர்ப்பிணியா இருக்கிறாங்க. பாஸ்டர்மா எல்லாரும் அரக்கோணத்திலிருந்து சிவாடாக்கு போனோம். ஒரு கர்ப்பிணியினுடைய ஜப நினைவுக்கு போனோம், ஜப கூட்டத்துக்கு போனோம், ஸ்தோத்திர கூட்டத்துக்கு, நன்றி செலுத்தும் கூட்டத்துக்கு. அதற்கு ஸ்தோத்திரம். காலையில புறப்பட்டு வர்றோம். அவர் காணிக்க தரல. திருத்தல்ல வந்து இறங்கிட்டோம். காசு இருக்குது, 1,000 ரூபாய் இல்லை. ஹலோ, என்ன இல்ல? 1,000 ரூபாய் இல்லை. எங்கிருந்து வர்றதுக்கு? திருத்தணில இருந்து அரக்கோணம் வர்றதுக்கு. அரக்கோணத்துல வந்து இறங்கிட்டா நடந்து கூட வீட்டுக்கு என்ன பண்ணலாம், போயிடலாம். 2 மணி நேரம் பதன்னு செல்வி சிஸ்டரும் அந்த சிஸ்டரும் நின்னுகிட்டு பெதன்னு பெத நிக்கிறாங்க. நானும் அவரும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு நண்பர், நான் சொல்லுவேன்ல, வாழைப்பழத்தோல்லாம் எடுத்து சாப்பிட்டேன்னு அந்த கடைக்காரர் வந்தார். சேகர் அவர் பேர். அவர் வந்தார். அவர் என்ன தெரியும். நாயுடு வண்டி டீ தாகதான் அப்படின்னார். டீ எல்லாம் வேணாம், கிட்டவான்னு சொல்லி கூப்பிட்டு அவர் பாக்கெட்ல கைவிட்டு 2 ரூபாய் எடுத்துக்கினேன். அவரு 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்து காசு கொடுக்க வந்தேன். நாங்க காவல் சிந்தி 2 ரூபாயில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஏறி 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டிய நாங்க 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்த எங்களை தான் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? ஆமென். உன்னதத்திலே சீயோனிலே அஸ்திபாரம் இட்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதே மாதிரிதான் ஒரு முறை சென்னையில அசோக் நகர்ல ஒருவர் வீட்டிலே ஜபத்துக்கு வந்திருந்தோம். அவரு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் காணிக்க கொடுத்தார். என்ன ஊழியக்காரர் நல்லா தெரியும், ஆனா கையில தரல. என்கிட்ட ஒரே ஒரு 10 ரூபாய் இருக்கிறது. இந்த 10 ரூபாயில நம்ம போய் எங்க சேரணும்? அரக்கோணம் போய் சேரணும். பாருங்க, பஸ்ல ஏறி உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிட்ட கேட்டேன், இப்போ இங்கிருந்து திருநின்றவூருக்கு எவ்வளவுன்னு. 3 ரூபான்னு அவர் கண்டக்டர் சொன்னாரு. காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன். இப்போ பக்கத்துல இருக்கிட்ட கேட்டேன், திருநின்றவூர்ல இருந்து அரக்கோணத்துக்கு 7 ரூபாய் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டார், என்ன டைவர்ட் பண்ணிட்டார். இல்லைங்க, அம்பத்தூர்ல இருந்து அரக்கோணத்துக்கு 7 ரூபாய் தான் டிக்கெட். வெள்ளிவாக்கத்துல இருந்து நான் அங்க அம்பத்தூர்ல அம்பத்தூர் தான் இறங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். சாயங்காலம் 5 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்? திருட்டு வண்டி ஏறக்கூடாது. அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ட்ரெயின் எல்லாம் போய்கிட்டே இருக்குது. பிரபு மாதிரி ஒரு தம்பி அந்த 5 மணில இருந்து போறான், பைக் எடுக்கிறான், போறான், திரும்பி வர்றான், போறான், திரும்பி வர்றான், என்னை சுத்தி சுத்தி வர்றான். ராத்திரி 10 மணிக்கு வந்து கேக்குறான், சார் நீங்க யாரு? நீங்க பாஸ்டரா? ஆமான்னு. ஏன் இவங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஒன்னும் இல்ல, சூழ்நிலை இப்படி இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே இந்த தம்பி, நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான், நான் ECI சர்ச்சுக்கு போறேன், என்னவோ என் ஆண்டவர் போகவே விடல,
கடைசியா தான் சொல்றாரு, என் ஊழியக்காரனை போய் கனம் பண்ணுன்னு சொன்னாரு, ஓடி வந்தேன், அதனாலதான் உங்களை பாஸ்டரான்னு கேட்டேன். பாருங்க, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபரை கூட கர்த்தர் நம் மேல கரிசனையா இருக்கிறார் என்பதற்கு அதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணாரு, டிக்கெட் வாங்கி கையில கொடுத்து என் பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் வச்சு, ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, உங்க பையன் மாதிரிதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துன்னு போயிட்டார். போகும்போது சொல்லிட்டு போறாரு, சார், இனம் புரியாத ஒரு பாரம் என்னை விட்டு நீங்கி இப்ப சமாதானம் இருக்குது அப்படின்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஒரு உயர்ந்த இடத்துல அஸ்திபாரம் போட்டுட்டாருன்னா அதை நிறைவேற்றுவதற்கு யாரை கொண்டும் செயல்படுகிறார், காகங்களை கொண்டும் செயல்படுகிறார், கழுதையை கொண்டும் செயல்படுகிறார் என்பதற்கு இவைகள் எல்லாம் நிதர்சனையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் நிறைய வசதி இருந்துச்சுன்னா நிறைய காணிக்க கொடுப்பேன், வசதி இல்லைன்னா அவங்க கையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் செலவுக்கு வச்சுக்கங்கன்னு கொடுப்பேன். காணிக்கன்னு கொடுக்க மாட்டேன், பெட்ரோல் செலவுக்கு வச்சுக்கங்க, இவ்வளவு தூரத்திலிருந்து என்ன பார்க்க வந்திருக்குன்னு கொடுத்து அனுப்புவேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஒரு பிரதரு விசுவாசிதான், அவர் சொல்றாரு, பாஸ்டர், நான் இங்க ஒரு வேலையா வந்தேன், என்கிட்ட 100 ரூபாய் இல்ல, உங்ககிட்ட கேட்கலாம் தான் வந்தேன், ஆனா நீங்க உள்ள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து எனக்கு டிஃபன் கொடுத்து எனக்கு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, பெட்ரோல் போட்டு கொண்டு போக கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை கொண்டு என்ன ஆசீர்வதிச்சாரு, நான் மறக்கவே மாட்டேன்னார். நம்பர்லாம் வாங்கிட்டு போனார், மறந்துட்டார். என்னை வரைக்கும் அவர் எனக்கு போன் பண்ணதே இல்லை. மேக்சிமம் நான் யாருக்கிட்டையும் நம்பர் கேட்டு வாங்க மாட்டேன். நான் நம்பரும் வாங்கினேன்னா அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் தான் பண்ணோம், வச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு தெரியும் ரட்சிப்பு யூதர் வழியா வராமல் போனால் வேற ஒரு வழியாக வரும்? யாருக்கு தெரியும் ஆண்டவருடைய ரட்சிப்பு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நம்ம சில நேரங்கள்ல ஆமணக்கு செடி உலர்ந்து போச்சுன்னு கவலைப்படக்கூடாது. ஆமணக்கு செடியை ஏன் உலர வச்சாருன்னு நம்ம நினைச்சு கர்த்தர் ஏதோ நம்மை கொண்டு செய்ய நம்மை கரம் பிடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போமானால் தேவன் நம்மை கொண்டு பலமான காரியங்களை செய்வார். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன ஜெபிக்க போறோம்னா, முதல் ஜெப குறிப்பு, எப்படி இருந்த என்னை கர்த்தர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்ல போறோம். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை பின்னணியையும் நான் சொல்ல முடியும். ஆனால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் வண்ணமாகவும், அதே சமயத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நிலையை நாம் மறந்து விடாமல் ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் வாழுகிற ஒரு நிலையில நம்மை நிறுத்தும்படியாகவும், நம்மை கர்த்தர் சீயோனில அஸ்திபாரம் போட்டிருக்கிறத நாம் ஒரு நாளும் மறந்து விடாம அதை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக நம்ம ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் ஜெபிக்க போறா? ஸ்தோத்திரமே சப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வேளையில ஆண்டவரே சப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 19வது நாள் உபவாச கூட்டத்தை கூட ஆண்டவரே சப்பா, இந்த உபவாச நாள்ல கூட ஆண்டவரே சப்பா உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே சப்பா, உம்முடைய வசனத்தை கேட்க இந்த தேவன் கிருபை செய்த உம்முடைய ஆண்டவரே மகா தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இது ஆண்டவரே சப்பா, இந்த நாள்ல கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாய் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே, நான் எங்கேயோ இருந்த என்னை ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே சப்பா இங்க கொண்டு வந்தது ஆண்டவரே சப்பா நோக்கம் உண்டு ஏசப்பா. ஆண்டவரே சப்பா எங்கெங்கயோ சுற்றி திருந்த எங்களை ஆண்டவரே சப்பா, எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எங்கெங்கயோ இருந்த ராஜா. ஆண்டவரே உம்முடைய அநாதி அன்பு, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே சப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே சப்பா கூட்டி சேர்த்த உம்முடைய மகா கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீயோனில ஆண்டவரே சப்பா
என்னையும் ஆண்டவரே எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க அஸ்திபாரப்படுத்தீங்களே ஆண்டவரே சப்பா, அந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்க சேற்றில இருந்தோம், பாவ சேற்றில அக்கிரமத்துல ஆண்டவரே சப்பா வேறு ஆண்டவர் அநேக சூழ்நிலைகளை நாங்க கிடந்தோம் ராஜா. எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே சப்பா எங்களுடைய சபையில ஆண்டவரே நீங்க அஸ்திபாரப்படுத்தீங்களே ஆண்டவரே சப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரே சப்பா நாங்கள் ஆண்டவரே சப்பா நானும் ஆண்டவரே எங்களுடைய சபையில இருக்க குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் சொந்தப்படுத்தி கொள்ள ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்திற்கு ஏற்றபடியாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த அஸ்திவாரத்தை விட்டு ஆண்டவரே எங்கும் செல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்கும் நகராதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த கேட்ட வசனத்தின்படியாய் நீங்க எங்க ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் கூட செபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்மலையாகிய சீயோனில ஆண்டவரே சப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் அஸ்திபாரம் விட ஆண்டவரே அங்க திடன் கொள்ள ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக ஆண்டவரே எங்க சபையில இருக்கிற ஆண்டவரே சப்பா என்னையும் குடும்ப தலைவர்கள் தலைவிகள் உடன் ஊழியர்கள் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கூட செபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே உம்முடைய மகா கிருபை தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நம்முடைய சபை ஆராதனைகளையும் உலகம் முழுவதும் நடக்கிற ஆராதனைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாகவும், அதே சமயத்துல ஊழியக்காரங்க இந்த நாளில பிரயாணப்பட்டு போவாங்க, அவங்களுக்கு விபத்துகள் ஆபத்துகள் ஒன்றும் இல்லாம நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் தந்து ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தரும்படியாகவும் செபிப்போம். அடுத்தபடியாக இந்த நாட்கள்ல ஊழியக்காரர்கள் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்து கொண்டு ஐயோ இன்னைக்கு சபையை நடத்துகிறதற்கு நான் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட இருப்பார்கள். அவர்கள் ஏக்கமெல்லாம் மாறி சீக்கிரமாய் அவர்கள் சுகம் பெற்று சபைக்கு போகத்தக்கதாகவும், அதே போலவே விசுவாச பிள்ளைகள் மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்கள் சுகம் பெற்று அவர்கள் தங்கள் ஆலயத்திலே போய் தேவனை நன்றியோடு தரிசிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக ஒருவர் அதற்காய் செபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு சோத்தரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இது கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக கொடான கொடி சோத்திர ஆண்டவரே. இந்த வேலையில கூட கர்த்தாவே எங்க சபையில நடக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஆராதனை கருத்திலே கொடுக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவர் நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடுகிறவர்களே ஆண்டவரே, பிரசங்க சாட்சி ஆண்டவரே காணிக்க பகுதி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தி ஒருவர் கூட கர்த்தாவே சபையை ஆண்டவரை வராமல் வீட்டிலே தங்காதபடிக்கு கர்த்தர் தாமே குடும்பமாய் சபைக்கு அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியக்காரை ஆண்டவரே முதல் வல்லமையா எடுத்து பிரயோஜனப்படுத்தி ஆவியானவர் ஜனங்களோடு இடைப்பட்டு அநேக சாட்சிகளை எழுப்பி விடுதலையாக்கி ஆண்டவரே யாராரு எப்படி இருக்கிறார்களோ ஆவியானவர் நீர் ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துறீங்க. அப்படியா ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே விசுவாசிகள் எல்லாரும் கலந்து கொண்டு உடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்தி தேவனாம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதே போல இந்த நாளிலே ஆண்டவரே உலகம் முழுவதும் இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் வரைமல் நகரிலும் சுத்தி உள்ள 33 கிராமத்திலும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே ஆராதனைகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே கர்த்தர் தாமே பிரயாணப்பட்டு பஸ் ட்ரெயின் அப்படியே இப்படியே நிறைய 4 வீலர் 2 வீலர்ல போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஏற்ற வேலையில சபைக்கு போக ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக உடைய சமூகம் கடந்து போய் சுகபத்திரமா அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த நாட்களில் அநேக ஊழியக்காரர்கள் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் சபைக்கு போகாம இருந்தா ஐயோ சபை யார் நடத்துவாங்க என்ன பண்ணுவாங்க
அந்த ஒரு வேதனை இருக்கும் ஆண்டவரே. அதனால நல்ல சுகத்தை கொடுத்து மறுபடியும் வந்து சபையை நடத்த கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஆண்டவரே சபைக்கும் ஊழியங்கள் செய்வதற்கும் எங்க பார்த்தாலும் மதவாத கும்மைகள் எதிர்த்து கொண்டு நிக்கிறாங்க ஆண்டவரே. யாரு எந்த காரியம் ஆண்டவரே வீட்டுல ஆண்டவரே ஆராதனை நடத்தினா சீல் அப்படின்ட்டு கர்த்தர் தாமே ஆண்டவரை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கிறிஸ்தவர்கள் நன்மைதான் செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பாவிய மனம் திரும்ப வைக்கிறாங்க. ஏசப்பா நல்ல சுகம் கிடைக்குது. இப்படி சாட்சிகளை சொல்லி ஒருத்தங்கோட கர்த்தர் தாமே ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரையும் பலப்படுத்துங்க. விசுவாசிகள் அநேகர் ஆண்டவரே அடியாளை போல ஆண்டவரே பலவீனமாய் சபைக்கு வராமல் ஆண்டவரே வீட்டுல இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி சபை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹாஸ்பிட்டல் ஊழியங்களுக்கு போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து அவங்க போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுத்து தேவநாம மகிமைப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒருவரும் ஆண்டவரே எந்த இடத்துக்கும் போகாதபடிக்கு பிள்ளைகள் வந்து சபையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நடிகன் பின்னால அதுக்கு அவன் பின்னா இப்படிதான் போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு தெய்வம் கர்த்தர் தான் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற. உலகமே நாசமாய் கேவலமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல கிறிஸ்தவரை கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா கிறிஸ்தவர்கள் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. இந்த நாட்களில் ஜெபம் அதிகமாய் தேவைப்படுகிறபடியால் ஜெபாவியை ஊற்றுங்க. உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதிகான மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இளையரப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென். ஜபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நாம் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கர்த்தர் இந்த நம்முடைய பகுதியிலே அநேக செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அநேகர் கட்டப்பட்டு விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, அநேக பாமர மக்கள் கூட இன்னும் இயேசுவை அறியாம இருக்கிறாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துல சபைக்கு போகாம இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சபைக்கு வரணும். கம்பெனி வைத்து நடத்துகிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், இப்படி இருக்கிற அநேக புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் நம்முடைய சபையில கொண்டு வரணும். அங்கங்க இருக்கிற சபைகள் அவங்களை கொண்டு போகணும். ஊழியங்கள் தேவ நாமத்துக்கு மகிமையாக நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக அதற்காக ஒருவர் செபிக்கலாம். விசேஷமாய் இந்த சபையை சுற்றி இந்த சபையை இருக்கிற ஒவ்வொரு பிசினஸ் செய்கிறவர்களும் என் தேவன் இந்த சபத்தை ஆண்டவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் பிரச்சனை சபைகளை கொண்டு சேர்க்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிறவர்களாய் சபைக்கான காரியத்தில் முன்னிற்கிறவர்களாய் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற ஆண்டவரை மேம்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அடுத்தபடியாக இந்த சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் வளரும் போது அந்த பக்தியில வளர பெற்றோர்கள் பிள்ளைகளை வசனங்களை கற்றுக் கொடுத்து வளர்க்க பிள்ளைகள் மேலோட அநாதி கிருபை தங்க அந்த பிள்ளைகள் மூலமாக சபை வர்த்திக்கப்பட கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அப்படியே அங்க இருக்கிற விசுவாச மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற சிறு பிள்ளைகளை அழைத்து தன் நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு வசனங்களை சொல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி 2 பேர் 3 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாடி
அவங்களுக்கு வசனம் கதை சொன்னாவே எவ்வளோ மாற்றங்கள் வரும். மற்ற எல்லா அவங்க வீடுகளில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம கலந்து கொள்றோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற 4 பேர் 5 பேர் பிள்ளைகளை ஒவ்வொரு ஞாயிறும் பின்னேரம் சாயங்காலம் கூப்பிட்டு தம் வீட்டில அந்த வேத பாட வகுப்புகளை நடத்தும்படிக்கு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கிருபை தரும்படியாக அந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், அவர்களுக்கு தெரிந்த அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து அந்த சண்டே கிளாஸ் எடுக்கத்தக்கதான ஞானத்தையும் அதற்கான கிருபையும் கர்த்தர் தர வேண்டும். எனக்கு நேரம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லாதபடிக்கு மொபைல்ல உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பார்க்கிற அந்த நேரத்தை கர்த்தருக்கு செலவிட்டு பிள்ளைகளை நடத்தலாம். இந்த ஒரு கிருபையை கர்த்தர் சபையில தரும்படியாக ஒருவர் அதற்காக ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்க போறா? ஜபமேரி தூங்கிட்டியா? ராஜாவானம் சிங்காசனம் பூமி ஆவியானவரே சோதரிக்கிறோம் சபையில இருக்கிற ஆண்டவரே ராஜா ஒவ்வொருவரையும் கரத்துல நான் கொடுத்து ஜெபிக்கிறேன். பற்றி நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே ராஜா அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே சிறப்பு அவர்கள் செவிகளை நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்களுடைய ஆண்டவரே ராஜா அஸ்திபாரங்கள் ஆண்டவரே சிறப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும்படியாக ஆண்டவரே ராஜா எங்கள் உண்மையாய் ஆண்டவரே ராஜா சொத்தரிக்கிறோம். உமக்காக வாழும் பொழுதான ஒரு கிருபையை நீங்க தருவீராக இயேசப்பா. யாமை சொத்தரிக்கிறோம். ஆவியானவரே எவ்வளவு பேர் ஆண்டவரே ராஜா சொத்தரிக்கிறோம். ஆவியானவரே எவ்வளவு கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருப்பாங்க ராஜா. அந்த நேரம் எல்லாம் ஆண்டவரே சிறப்பாமை பற்றி நாங்கள் சொல்லி ஆண்டவரே ராஜா பக்கமா இருக்கும் பொழுதான ஒரு கிருபை எங்களுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இசையா எங்களை அப்படியா நீர் மாற்றுவீராக இசப்பா. ஆவியானவரே நாங்கள் ஆண்டவரே சிறப்பா ஆத்தும ஆதாயம் செய்யும்படிதான ஒரு ஆண்டவரே சிறப்பா கிருபை எங்களுக்குள்ள நீர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே யாமை கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பேற்று வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய சபையினுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்கணும். நமக்கு சபையில இன்டீரியல் ஒர்க் எல்லாம் ஆண்டவர் செய்து கொடுக்கணும். நம்ம வாசல்ல நமக்கு அந்த ஸ்லைடிங் டோர் போட்டுட்டோம்னு சொன்னா கொஞ்சம் நம்ம சத்தமா ஜெபிக்கலாம். ஏன்னா ரொம்ப தூரம் கேட்குது, இந்த ஸ்ட்ரேஞ்சரை அவ்வளவு தூரம் கேட்குது. 4 ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க, இசை வாசிக்கிறவங்க கேட்கலங்கிறாங்க. கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்யணும். நம்முடைய சபையிலேயே பிள்ளைகள் எழும்பி இசை வாசிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோதரம் 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 சோதரம். மக்கள் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நம்முடைய குடும்பங்களையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோதரம் சோதரம். இந்த பகுதியில ஜெபிக்கிற என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். நான் அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபருக்காக, சாலமோன் பாஸ்டருக்காக, ராஜாவுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோதரம் 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 சோதரம். கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும்படியாக, சபையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக, சபையில யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேவன் பூர்ண பலம் தரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் நடக்கிற பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, இசை வாசிக்கிற எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் எல்லாம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் எல்லாம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.